ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து பச்சரிசி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து மற்ற எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போது அடுத்ததாக இது கூடவே வந்து எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு உளுந்து எடுத்துக்கணும். நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 கப் அளவு உளுந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்புமே நீங்கள் 1/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் அளவு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா மற்ற 3 மெஷர்மெண்ட்ஸுமே வந்து 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு சரியாக ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும், இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ரெடியாக இருக்குது. இதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 3 பல்ல அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இது 2 சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து வேறொரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லியும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து எந்த பதத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், மாவு வந்து இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அப்போல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து நம்ம உளுந்தெல்லாம் வந்து ஊற வச்சு உளுந்து அரைச்சி அப்புறம் வந்து உளுந்து வந்து சரியான பதத்தில் அரைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம உளுந்த வடைலாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு சரியான பதத்தில் மாவு அரைக்கலாம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் இது நம்ம தோசை மாவு மாதிரி அரைச்சிட்டு செஞ்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசிலாம் சேர்த்துருக்கிறதால நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருந்தது. இப்போ இது எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரி நல்லா வெந்துடும். அடுத்ததாக வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நான் ஒன்றா வந்து இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் நிறைய கூட நீங்கள் செய்யலாம். ஒன்று வந்து உள்ளே ஊற்றுனதுக்கப்புறமா மேலெழும்பி வந்த உடனே அடுத்தது வந்து நீங்கள் ஊற்றலாம். அதே மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா வந்து நம்ம உளுந்து வடை செய்வோம் இல்லையா, அந்தளவுக்கு நல்ல கலர் மாதிரி வரணும். கலர் மாதிரி வந்த உடனே வெளியில் எடுத்துடலாம். நல்லா புசுன்னு பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை சேர்க்கல. கண்டிப்பாக வந்து சோடா உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்திங்க அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு 2 சைடு வந்து நான் இதே மாதிரி நல்லா வந்து கோல்டன் கலர் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 சைடு வந்தது அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து இது உளுந்து வடை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் ஒவ்வொரு பேட்சுக்கு வந்து 3 வந்து ஊற்றி எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளார நல்லா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.